இப்போ எங்கே பார்த்தாலும் பெண்ணுரிமை 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 இதே தான். எங்களுக்கெல்லாம் பெண் உரிமை கிடைச்சிருக்குன்னு நான் ஒத்துக்கிறேங்க ஐயா. ஆனால் இஸ்லாமிய பெண்களுக்கு பெண்ணுரிமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு திருமணத்துக்கு போனாலும் சரி, ஆண்கள் ஒரு பக்கம் அமர்ந்து உணவு சாப்பிட்றாங்க, பெண்கள் ஒரு பக்கம் அமர்ந்து உணவு சாப்பிட்றாங்க. அப்புறம் பள்ளி வாசலுக்கு அவர்களை அனுமதிக்கிறது கிடையாது. ஏன் அந்த மாதிரி ஐயப்பன் இருக்கிற சபரிமலையிலேயே ஒரு வயசுக்கு இந்த பக்கம் குழந்தை பருவத்தில் போகலான்னு அங்கே அனுமதிக்கிறாங்க, வயது முதிர்ந்த பிறகு போகலான்னு அனுமதிக்கிறாங்க. அந்த உரிமை கூட உங்கள் பள்ளிவாசலில் இல்லையே பெண்களுக்கு. ஏன் ஆண்கள் ஒரு திருமணத்திற்கு மேல் பல திருமணங்களும் செய்துக்கிறீங்க, அப்போனா பெண்களை நீங்கள் சமைத்து போடுவதற்கும் குழந்தை பெறுவதற்கும் மட்டும்தான் வச்சுட்டு இருக்கீங்களா? ஏன் எந்த உரிமையும் கொடுக்கறதில்ல அவங்களுக்கு? அதை பற்றி எனக்கு பதில் சொல்லணும். ஒரு அழுத்தமான கேள்வியை கேட்டிருக்கிறார். ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க பெண்களை வச்சுக்கிட்டு? இந்த மாதிரி இந்த பாய்மார்கள் இந்த பாடுபடுத்துறீங்களே இந்த பெண்களை வச்சுட்டு, கொஞ்சம் மூச்சு விடறது கூட விடமாட்டீங்க போல இருக்கே என்று ஒரு அழுத்தமான கேள்வியை கேட்டிருக்கிறார். முஸ்லீம் சமுதாயம் என்ன, எல்லா சமுதாயங்களுமே பெண்களை அழுத்துகின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா? பொதுவாக பார்க்கிற போது பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி ஆதிகாலம் தொட்டு இன்று வரை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பெண்களை போகப் பொருளாக பயன்படுத்துவது, பெண்களை சந்தை பொருளாக பயன்படுத்துவது, பெண்களுக்கு அநீதி இழைப்பது என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றும் பெண்கள் அடைய வேண்டிய உயரத்தை அடையவில்லை என்பதுதான் உண்மை நிலை. இந்த வேறுபாடு முஸ்லிம் சமுதாயத்தில் சற்று அதிகமாகவே இருக்கிறது என்பது உண்மை, நாம் ஒன்றும் மறக்கவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற போது, முதலாவதாக முஸ்லிம் ஆண்கள் காரணம். முஸ்லிம் ஆண்கள் காரணம். இஸ்லாம் சொல்லாத கட்டுப்பாடுகளை எல்லாம் இவர்கள் விதித்திருக்கிறார்கள் அவர்கள் மீது. படிக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை, படிக்கக்கூடாது என்று பெண்கள் படிக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை. முஸ்லீம்களே பல மேடைகளில் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் சொன்ன ஒரு கருத்தை சொல்லுவாங்க, தலபுல் இல்மி ஃபரீலத்தன் அலா குல்லி முஸ்லிம், கல்வி கற்பது ஆண் பெண் 20 மீது கட்டாய கடமை என்று நபிகள் நாயகம் சொல்லியிருப்பதாக சொல்லிக்குவான். ஆனால் அனுப்ப மாட்டாங்க ஸ்கூலுக்கு. ஆக பெண் இஸ்லாம் சொல்லலை, பள்ளிவாசலுக்கு போகாத என்று சொல்லலை. நபிகள் நாயகம் காலத்தில் பள்ளிவாசலுக்கு போனாங்க. இன்னைக்கு இந்தியாவில் தான் இல்லை, இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாடுகளில் தான் பெண்களை பள்ளிவாயலுக்குள் மறுக்கிறார்கள். இதே நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றால், அரேபிய நாடுகளுக்கு சென்றால், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்றால், இங்கிலாந்திற்கு சென்றால், ஐரோப்பாவுக்கு சென்றால் பெண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது இங்கே உள்ள பாய்மார்கள் செய்கிற வேலை. ஆக இஸ்லாம் தடை செய்யவில்லை, கல்விக்கு தடை செய்யவில்லை. கார் ஓட்டுவதற்கு கூட சில அரபு நாடுகளை தடை பண்ணியிருக்காங்க. கார் ஓட்டக்கூடாது, லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்கா? ஓட்டுரிமை கொடுக்க மாட்டார்களாம், இஸ்லாம் ஒன்றும் சொல்லலை. வேலைக்கு செல்வதை இஸ்லாம் தடை செய்யவில்லை, பொருளீட்டுவதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. சொத்துக்களில் வாரிசுரிமை இஸ்லாம் தான் முதலாவதாக வழங்கி இருக்கிறது. இப்படி ஏராளமான விஷயங்களில் இஸ்லாம் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கும் முஸ்லிம்களுடைய நடைமுறைக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. இது ஒரு காரணம். இரண்டாவது, ஆண்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் பெண்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லலை. அதுதான் சமத்துவத்தினுடைய அடையாளம் என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை. இருவரும் இயல்பிலே வேறுபட்டவர்கள், அனடாமிக்கலி, பிசியலாஜிக்கலி, சைக்கலாஜிக்கலி. உடல் அமைப்பிலே வேறுபட்டவர்கள், உடல் செயல்படுகிற விதத்திலே வேறுபட்டவர்கள், உளவியல் ரீதியாக வேறுபட்டவர்கள். இப்படி 2 பேருக்கு இடையில பெரிய இடைவெளி இருக்கு. ஆக இயற்கைக்கு ஏற்ற பணிகளைத்தான் சுமத்த வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பணிகளை அவர்கள் மீது சுமத்துவதே இஸ்லாம் விரும்பவில்லை. தாய்மை என்பது பெண்ணுக்கே உரியது. 2 பேருக்கு பொதுவாக்க முடியுமா? ஆண்கள்கிட்ட உண்டா அந்த பண்பு? இவர்களால் முடியுமா? குழந்தைகளை கவனிக்க முடியுமா? வளர்க்க முடியுமா? நிச்சயமாக ஒரு ஆணிடத்திலே இல்லை. இறைவன் 2 இனங்களை தோற்றுவித்தது ஏன்? ஆணினம் பெண்ணினம் என்று தோற்றுவித்தது ஏன்? 2 பேரும் ஒருவன் சொன்னா எதுக்கு 2 இனம் எதுக்கு அவசியம்? தாம்பத்திய உறவுக்காக மட்டும்தானா? அது தாம்பத்திய உறவுக்காக தான் இறைவன் 2 இனங்களை தோற்றுவித்திருக்கிறான்? இல்லை. இவனுடைய சில விஷயங்களிலே இவள் சிறந்தவள்,
சில விஷயங்களிலே அவன் சிறந்தவன். ஒன்றிற் பெரியர் ஒன்றிற் சிறியர். சில விஷயத்தில் இவ பெரிய ஆளு, சில விஷயத்தில் அவன் பெரிய ஆளு. இவனுடைய பலம் அவனுடைய பலவீனம், அவளுடைய பலம் இவனுடைய பலவீனம். இதுதான் இயற்கை அமைப்பு. ஆகவே ஆண்களும் பெண்களும் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர், ஒருவருக்கொருவர் துணை புரிபவர்களாக, சப்ளிமெண்டரி டு ஈச் அதர், ஒருவருக்கொருவர் வலு சேர்ப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர இவட வேலையை அவ செய்யறது அவட வேலையை இவ செய்யறதுன்னா அது இயற்கைக்கு எதிரானது. இப்படித்தான் பெண்ணிய இயக்கங்கள் சொல்லின. வீட்டை விட்டு வெளியே வா, என்ன குழந்தைய கவனிக்க வேண்டியிருக்கிறது, ஏதோ குழந்தை வளர்ப்பு கேவலமானதை போல, சமையல் பண்ணுவது கேவலமானதை போல, வீட்டு வேலைகளை நிர்வாகம் செய்வது கேவலமானதை போல. அதை யாருங்க செய்யறது? அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு மேலை நாட்டில் என்ன நிகழ்ந்திருக்கிறது? குடும்பத்தை உதறி தள்ளிவிட்டு வேலைக்கு சென்ற காரணத்தினால் குழந்தை வளர்ப்பு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் குற்றவாளிகளாக, ஜுவனைல் டெலிக்வென்ஸ் என்று சொல்வார்களே, குழந்தை குற்றவாளிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கியை தூக்கி கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். பையன் எங்க போனான், என்ன படிச்சான், யாரோட சுத்துறான், ஒன்றும் தெரியாது. குடும்பம் வாழ்க்கையே சிதைந்து போய்விட்டது. கொலாப்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி சிஸ்டம் நடந்துட்டு இருக்கா இல்லையா? இதான் நடக்குது. அந்த கலாச்சாரம் மெல்ல மெல்ல இங்கே வந்துட்டு இருக்கு. ஒரு தாயின் இடத்தை ஒரு ஆயா எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒரு தாயின் இடத்தை ஒரு கிரீஷ் எடுத்துக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆக வேலைக்கு போவதை இஸ்லாம் தடை செய்யலை, ஆனால் அதை ஊக்குவிக்கவும் இல்லை. அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். குடும்ப வாழ்க்கையே குலைந்து போகும். இன்றைக்கு பாருங்கள், மேலை நாட்டில் ஃபேமிலி சிஸ்டமே இல்லை. சென்ற வருஷம் பிரான்ஸில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக அடிச்சிருச்சு, வெயில் 100 டிகிரி, ரொம்ப ஒன்றும் அதிகம் இல்லை, 100 105 10,000 முதியவர்கள் செத்து போனார்கள். 10,000 முதியவர்கள் செத்து போனார்கள். காரணம் என்ன? கவனிக்கிறதுக்கு குடும்பத்தில் ஆள் இல்லை. இன்றைக்கு மேலை நாட்டு அரசுகள் சோசியல் செக்யூரிட்டி என்பதற்காக தங்களுடைய பட்ஜெட்டிலே மிகப்பெரிய தொகையை ஒதுக்க வேண்டியிருக்கிறது. முதியவர்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக பெரிய தொகையை ஒதுக்க வேண்டியிருக்கு. யாருன்னா குடும்ப அமைப்பு கிடையாது. குடும்ப அமைப்பு இல்லாத காரணத்தினால் அவர்களை கவனிக்கிற பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. ஆக குடும்ப அமைப்பை நீங்கள் சிதைத்தால் இத்தகைய கோர விளைவுகள் எல்லாம் ஏற்படும். ஆகவே இஸ்லாம் சொல்லுகிறது, அவளுக்கென்று ஒரு பங்கு இருக்கிறது, இவனுக்கென்று ஒரு பங்கு இருக்கிறது. அவளுடைய இயல்பு வேறு, இவளுடைய இயல்பு வேறு. இதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். ரோல் ரிவர்சல், உன் வேலையை நான் செய்கிறேன், என் வேலையை நீ செய்ய குழப்பினால் பெரிய குழப்பம் ஏற்படும். இயற்கைக்கு எதிராக நீங்கள் எடுக்கிற எந்த முடிவுகளும் தவறான விளைவுகளுக்குத்தான் விட்டு செல்லும் என்பதனை இஸ்லாம் வலியுறுத்துகின்ற காரணத்தினால் சில துறைகளிலே அவர்களால் மேலே வர முடியவில்லை. ஆக இந்த 2 காரணங்கள், ஒன்று இந்த முஸ்லிம் ஆண்கள் செய்கிற தேவையற்ற கட்டுப்பாடுகள் ஒரு காரணம், இன்னொன்று இஸ்லாம் ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை ஒத்துக்கொள்கிறது, இருவரும் ஒன்று என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. they are equal but not similar என்ற கருத்தை மிக தெளிவாக சொல்கின்ற காரணத்தினால் இந்த நிலை ஏற்பட்டு, ஆகவே இது உலகம் முடிகிறவரை இருந்தே தீரும். நோபல் பரிசு ஆரம்பித்து 100 வருஷம் ஆக போகுது. 31 பெண்கள் தான் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் 900 பேர் பரிசு வாங்கியிருக்கான். அதில் ஆண் பெண்களுடைய எண்ணிக்கை வெறும் 31 பேர் தான் இருக்கும். ஆக நாம் முன்னேற்றம், விடுதலை, எமான்சிபேஷன், லிபரேஷன் என்ற பெயராலே பெண்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தால் அது வேறு வகையான பக்க விளைவுகளை ஏற்படும். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.